அனைவருக்கும் கவனித்து பார் மூலமாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ பார்த்தோம்னா, இயற்கை கொஞ்சி விளையாடும் நமது தமிழகத்திலே சரிங்களா, மரங்கள் வெட்டப்படுகின்றன, வீடுகள் கட்டப்படுகின்றன, நமக்கு நாமே மரணத்தை தேடிக்கொள்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இப்ப நம்ம இருக்கிறோம். இது தெரியாமையே நம்ம நிறைய ஓடிக்கிட்டே இருக்கோம். பார்த்துக்கோங்க, நிறைய ஓட்டங்கள். ஏன் ஓடுறோம் என்னன்னு தெரியாமே ஓடுறோம். ஏன்னா நமக்கு இப்போ மூலாதாரம் பணம் மட்டுமே வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துட்டோம். பார்த்துக்கோங்க, இதனால என்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிற பத்தி தான் இப்ப நான் அவங்க கூட சொல்ல போறேன். அப்புறம் பார்த்தோம்னா, விவசாய நிலங்கள் நிறைய அழிக்கப்படுகிறது. சரிங்களா, அதுல பெரிய பெரிய கம்பெனிகள் கட்டி ஒரு மக்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சில ஆசை வார்த்தைகள் காமிச்சிட்டோம்னா அந்த ஆசையிலே மக்கள்கள் மயங்கிறாங்க. அந்த மயக்கக்கூடிய இடத்துல தான் நம்மளுடைய அழிவே இருக்கப்படுகிறது. பார்த்துக்க, அது எப்படி அப்படின்னா, இப்ப விவசாயங்கள் செலுத்தி இருக்கப்படும் பொழுது நாடும் மிக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அறிவாளிகள், ஞானிகள், சித்தர்கள் இவ்வளவு நிறைய பேர் இருந்தாங்க அந்த காலத்துல. எப்படின்னா, இப்ப தஞ்சாவூர் எடுத்துக்கோங்க, ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோவில் இன்னும் உலகமே பிரமித்து போய் நிற்கக்கூடிய அளவிற்கு இருக்கப்படுது இல்லைங்களா? அந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்கிறார். சரிங்களா, அப்ப எவ்வளவு ஞானிகளும் அறிவாளிகளும் அந்த இடத்துல இருந்திருப்பாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்துக்கோங்க, அப்ப அந்த காலத்துல ஒரு 6 மாசம் விவசாயம் பண்ணுவாங்க. மீதி 6 மாசம் தியானங்கள், இந்த மாதிரி ஒரு அறிவுகளே அவங்க அதிகமாக வளர்த்து கொண்ட காலங்கள் இருந்தது. இப்போ அந்த காலங்கள் பூரா மாறிடுச்சு. சரிங்களா, அப்ப காலத்தின் கண்ணோட்டத்தை பார்த்தோம்னா, ஒரு காலத்துல ஞானிகள் சிறப்பாக இருக்கப்படும் பொழுது சரிங்களா, அவங்கள வச்சு எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற கண்ணோட்டத்துல ஒரு குரூப் இறங்குறாங்க. சரிங்களா, இறங்கி இந்த விவசாயத்தை அழித்தோம்னா அவங்க பூரா நமக்கு அடிமையாயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணோட்டத்துல இறங்கப்படும் பொழுதுதான் இந்த விவசாயத்தை எப்படி அழிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பெரிய கம்பெனி ஒரு இடத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டிடுறாங்க. ஒரு குடிசையில விவசாயி இருக்காங்க. அந்த பில்டிங்ல என்ன பண்றாங்க, லைட் வீட்டா இதுன்னு போட்டு ரொம்ப ஷோவா காமிக்கும் பொழுது இவர் போயிட்டு வரும்போது இவருக்கு மனசுக்கு ஒரு எண்ணம், சார் இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு. ஆனா அங்கேதான் இருக்கு பார்த்துக்குங்க நம்மளுடைய கடைசி காலம் அப்படிங்கிறது தெரியாது. சரிங்களா, அங்க போனோடனே அங்க ஒரு வேலை கொடுக்குறாங்க. வேலை கொடுக்கும்போது சம்பளம் அதிகமா கொடுக்குறாங்க. அப்ப அந்த சம்பளம் அதிகமா இருக்கப்படும் பொழுது இந்த விவசாயத்துல சில சமயங்கள் மழை பொழியும், சில சமயங்கள் மழை பொழியாமல் இருந்து விடுகிறது. அதன் காரணமாக இங்க மாசம் போது நமக்கு வேலை கிடைச்சிருது, நமக்கு நல்லா சம்பாத்தியம் இருக்குது அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு போயிடுறாங்க. பார்த்து, அப்ப இந்த கண்ணோட்டம் தான் அந்த பெரிய கோடீஸ்வரர்களுடைய லட்சியமாக இருக்கப்படுகிறது. இப்ப இவங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுக்குறாங்க விவசாயத்தை காட்டிலும். அப்ப என்ன பண்றாங்க, விவசாயமே நமக்கு தேவையில்லை, இதை காட்டிலும் நமக்கு பணம் நிறைய கிடைக்குது அப்படின்னு இது விவசாயிகள் அங்கிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போன உடனேயும் இந்த விவசாய நிலத்தை அந்த கோடீஸ்வரர் அவங்க விலை கொடுத்து வாங்கிறார். வாங்கிட்டு இவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு காலப்போக்கில் சம்பளத்தை குறைச்சு கொடுக்குறாங்க, இல்லாட்டி நீங்க வேலைக்கு வேணாம்ன்றாங்க. அப்ப அது விவசாயிகளுடைய நிலைமை, வெளியே தள்ளப்படுகிறார்கள். சரிங்களா, இப்படிதான் இப்போ நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. ஏகப்பட்ட விவசாய நிலங்கள் அடியோட அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தெரியாமையே நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, ஒரு அதிகப்படியான ஒரு ஆசை இல்லை. சரிங்களா, நம்ம பெரிய கம்பெனில வேலை பார்க்குறேன், எனக்கு 50,000 சம்பளம் இருக்குது, 1,00,000 சம்பளம் இருக்குது அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த விவசாய நிலமெல்லாம் அழித்துதான் நமக்கு கொடுக்குறாங்கிறது தெரியல. அந்த விவசாய நிலம் இருந்தால்தான் நமக்கு ஒருவேளை உணவுனாலும் கிடைக்கப்படும். இல்லைன்னா நம்ம மாசம் 10 லட்ச ரூபா நான் சம்பாதிச்சாலும் பிற்காலத்துல எனக்கு அது பத்தாது. சரிங்களா, ஒரு சிப்பம் அப்பெல்லாம் விலை வைக்க வேலைகள் அப்போ ரொம்ப அதிகப்படியாக இருக்கலாம். ஏன்னா விவசாயமே இல்லையும் போது. இதுக்கு ஒரு கதையும் இருக்குது பார்த்துங்க. அந்த கதையை நான் உங்களுக்குள்ள சொல்லணும்னு பிரியப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு பெரிய கோடீஸ்வரன் கிட்டத்தட்ட வீட்டுல ஒரு 100 கோடி ரூபாய் வச்சிருக்காப்புல பணமாவே. ஒரு அங்கிட்டு பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு ஏழை விவசாயி குடிசையில இருக்காப்புல. சரிங்களா, இந்த இவர் கார் வண்டியில போயிட்டு வந்துகிட்டு இருக்காப்புல. இருக்கப்படும் பொழுது
இவங்களுக்கு 2 பேத்துக்குள்ள ஒரு போட்டி வந்துருது. நீ உன்னுடைய விவசாய நிலத்தை எனக்கு குடு அப்படின்றாரு. யாரு? கோடீஸ்வரர். அதுக்கு விவசாயி அதெல்லாம் குடுக்க முடியாது. எனக்கு வந்து மன நிறைவும் அதிகமாக இருக்குது. அதனால வந்து நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்ப நம்ம 2 பேத்துக்கு ஒரு போட்டி வச்சு குடுங்கிறாரு. என்ன போட்டின்னு கேட்கறாங்க. நான் பணம் வச்சிருக்கேன் நானு. என்கிட்ட பணமா இருக்குது. நீ விவசாயத்தை நம்பி இருக்க. 2 பேத்துக்கும் ஒரு போட்டி. என்னன்னா, நான் வந்து ஒரு 10 மூட்டை அரிசிய ரூமுக்குள்ள போட்டு ஒரு 2 மாசம் அளவுக்கு நான் வீட பூட்டு போட்டு வச்சுக்கிறேன். நீ அதுக்குள்ளேயும் நீனு சம்பாரிச்சு நீ வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து பாரு நீனு. யார் நிம்மதியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ன்றாங்க. சரிங்க என்ட்டு என்ன பண்றாரு, இந்த ஏழை விவசாயி அவர் உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சுட்டு பூட்டு போட்டுறாரு. அந்த 10 மூட அந்த அரிசி காலி ஆகுற வரை அந்த கோடீஸ்வரர் சரிங்களா சாப்பிட்டுட்டே வீட்டிலேயே இருக்காரு. இந்த விவசாயி என்ன பண்றாரு, இந்த விவசாயத்தை சரிங்களா பெருக்கி அரிசிகள் சாப்பிட்டு இருக்கிறது, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது, இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்காரு. அந்த 2 மாசம் முடிய போது ஒரு 10 நாள் இருக்குது. 10 நாளைக்கு முன்னாடியே அந்த கோடீஸ்வரர் வீட்டுல இருக்கக்கூடிய அரிசி காலி ஆயிருக்கு. அப்ப அந்த 10 நாள்ல அவர் தவிக்கிறார் சாப்பாடு இல்லாம. வெறும் பணமாக இருக்குது வீடு முழுவதும். திரும்பி பார்க்கிறாரு பணம் 500 ரூபாய் 2000 ஏகப்பட்ட பணங்கள் இருக்குது. ஆனா அதை எடுத்து உணவினை உண்ண முடியவில்லை. ஆனா இந்த ஏழை விவசாயி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து விவசாயம் பண்ணி அதன் மூலியமாக குடும்பத்துடன் சந்தோஷமாகவும் சரிங்களா அவருடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு வர்றாரு பார்த்தீங்க. இந்த ஒரு அந்த 2 மாசம் முடிஞ்சது. முடிந்த பிறகு வீடை திறந்து பார்க்கிறாரு. அந்த கோடீஸ்வரர் வந்து இறக்கும் தருவாய் நிலை கிடக்காரு பார்த்துக்கோங்க. அப்ப பணம் காசு இருந்தும் பிரயோஜனம் இல்லாத நிலையினில் அந்த கோடீஸ்வரர் இருக்கின்றார். சரிங்களா பணங்காசு இல்லாமல் இந்த விவசாயி இயற்கையை நம்பியதனால் மன நிறைவுடன் இருக்கப்படுகிறார் பார்த்துக்கோங்க. இது தெரியாம நம்ம வந்து எனக்கு இன்னும் பணம் வேணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும் ஓடிக்கிட்டே இருக்கோம். அதனால இனிமேனாலும் மக்களே நீங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பணம் காசு வேணும் தான் இல்லைன்னு சொல்லல. அந்த பணங்காசை வச்சு நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு விவசாய நிலம் ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கரை வாங்கி கூட விவசாயம் பண்ணுங்க. எல்லா மரஞ்செடிகளையும் வைங்க. ஏன்னா போற காலத்துல இனிமேல் இருக்கக்கூடிய காலத்துல வந்து இதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். பணம் கை கொடுக்காது. இயற்கை தான் உங்களுக்கு வந்து உதவிகள் செய்ய பார்த்தீங்க. அதே மாதிரி குடும்பத்துடன் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க. அது பிரகாரமும் நீங்க ஒரு வீடு எதுக்கு ஒரு 4 பிள்ளைகள் இருந்தா 4 பிள்ளைகளுக்கு தனித்தனியா ஒரு வீடு வாங்கணும். ஒரே வீட்டுல வந்து இன்னும் அந்த காலத்துல பாருங்களேன் கூடி இருப்பாங்க பார்த்துக்குங்க. ஒரு குடும்ப தலைவர் சொல்றது அப்படியே கேட்பாங்க. அப்பெல்லாம் சுபிட்சமாக இருந்தது. மன நிறைவுடன் இருந்தாங்க பார்த்தீங்க. அந்த ஒரு காலத்தை நம்ம எல்லாரும் சரிங்களா வரவேற்போம். வாழ்வோம் பல காலம். நன்றி.